1967இல் தமிழக வரலாற்றில் காங்கிரஸ் ஆட்சி மாறி திமுக ஆட்சி பொறுப்பேற்ற சமயம். பேரறிஞர் அண்ணா முதல்வர். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளில் அண்ணா மறைவுக்கு பிறகு 1969இல் மு. கருணாநிதி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்றார். அப்பொழுது எம்ஜிஆர் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் எம்எல்ஏ. இவர் திமுகவின் பொருளாளரும் கூட. இந்த சூழலில் எம்ஜிஆரும் கலைஞருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட எம்ஜிஆர் திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து எதிர்கருத்துகளையும் கணக்கு வழக்குகளையும் பொது மேடையில் பேச ஆரம்பித்தார். இச்சூழலில் 1972இல் தன் மகனை கலை வாரிசாக மு. கருணாநிதி அறிவித்தார். அவர்தான் மு.க. முத்து. இவர் நடித்த படம் பிள்ளையோ பிள்ளை 1972இல் வெளிவந்தது. இந்த படத்தை துவக்கி வைத்தவர் எம்ஜிஆர். படம் முடிந்து திரையில் பார்த்த எம்ஜிஆர் மு.க. முத்துவை அழைத்து, உன் பாணியில் நடி, நன்றாகவும் பாடுகிறாய் என்று அறிவுரை கூறி விட்டு சென்று விட்டார். அதன் பின்பு மு.க. முத்துவின் 2வது படம் 1973இல் வெளிவந்த பூக்காரி. இந்த படம் பரபரப்பை ஏற்படுத்திய அளவுக்கு வசூலில் சாதனை படைக்கவில்லை. எம்ஜிஆருக்கு இணையாக மு.க. முத்துவின் படங்கள் ஓடவில்லை என்று சொல்ல வேண்டும். ஆனால் பாடல்கள், திரைக்கதை அமைப்புகள் எல்லாம் எம்ஜிஆரை போல் ஒத்து இருந்தது. பெரும் குறையாகத்தான் இருந்தது என்றே சொல்ல வேண்டும். அதேபோல் அடுத்து 1974இல் வந்த சமயக்காரன். இந்த படமும் திரைப்படத்துறையில் அவருக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுத்தாலும் பாடல்கள் இருந்த அளவிற்கு படம் பெரும் வெற்றியை பெறவில்லை. இதையடுத்து மு.க. முத்து 1975இல் அணையா விளக்கு என்ற படத்திலும் அதில் அவர் பாடிய பாடல் மிகவும் பெரும் பரபரப்பையும் புகழும் பெற்றது. அணையா விளக்கு படத்தை அடுத்து அதே ஆண்டில் 1975இல் மு.க. முத்து நடித்த படம் நம்பிக்கை நட்சத்திரம். இதில் எம்ஜிஆரை தாக்கியே பல பாடல்கள் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுவும் எம்ஜிஆர் இடம் மக்களிடம் இருந்த ஒரு மதிப்பை குறைக்கும் வகையில் இருந்ததால் இந்த படமும் சுமார் ரகமாகவே அமைந்தது என்றே சொல்லலாம். இதையடுத்து அவர் 1977இல் நடித்த படம் எல்லாம் அவளே. இது முந்திய படங்களை விட பெரும் பரபரப்பையோ பெரும் மாற்றத்தையோ மு.க. முத்துக்கு தரவில்லை என்றே சொல்ல வேண்டும். அதன்பின் அவர் கடைசியாக நடித்த படம் இங்கேயும் மனிதர்கள். இந்த படமும் பரபரப்பை ஏற்படுத்திய அளவுக்கு, தாக்கத்தை ஏற்படுத்திய அளவுக்கு வெற்றி பெறவில்லை என்றே சொல்ல வேண்டும். இது அடுத்து அவர் சிறந்த பாடகர் என்ற வகையில் மாட்டுத்தாவணி என்ற படத்தில் கடைசியாக ஒரு பாடலை பாடியிருந்தார் தேவா இசையில். இதன் பின் அவர் நீண்ட இடைவெளிக்கு பின் தான் வெளியுலகத்துக்கு வந்தார். அதற்கு அவருடைய உடல்நிலையும் ஒரு காரணம் என்றே சொல்லலாம். சிறந்த நடிகர், சிறந்த பாடகர் என்று பன்முகத்தன்மை கொண்ட மு.க. முத்து ஏனோ திரைப்படத்துறையில் பெரிய சாதனை படைக்கவில்லை என்பது கேள்விக்குறியான விஷயம்தான். ஆனாலும் கலைஞரின் எதிர்பார்ப்பை அவரால் பூர்த்தி செய்ய முடியவில்லை. அடுத்து எம்ஜிஆர் பல்வேறு கருத்துக்களை திமுகவுக்கு எதிராக பொதுவெளியில் பேச அவர் 1972இல் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். இந்த சூழலில் எம்ஜிஆர் அக்டோபர் மாதம் 1972ஆம் ஆண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சியை துவக்கினார். இது திமுகவில் பெரும் பிளவை ஏற்படுத்திய ஆண்டே என்று சொல்லலாம். இது எம்ஜிஆருக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தி தந்ததே என்று சொல்லலாம். கலைவாரிசு தோல்வி அரசியலிலும் கலைஞரை தோல்வியடைய செய்தது. 1977இல் எம்ஜிஆர் பெரும் வெற்றி பெற்று தமிழக முதல்வராக பொறுப்பேற்றார். இதுதான் மு.க. முத்துவின் வளர்ச்சியும் அவருடைய வீழ்ச்சியும். அதனால்
திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாக பிரிந்து 1977 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியின் மூலம் தமிழக முதல்வராக பொறுப்பேற்றார் எம்ஜிஆர். திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தையே பெற முடிந்தது. இப்படி வல்லமை படைத்த எம்ஜிஆர் கடைசி வரை தனது சாதனையை நிறுத்தவில்லை. ஏன் எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் பிரச்சனை? எம்ஜிஆர் பல்வேறு நெருக்கடிகளை கலைஞருக்கு கொடுத்தார் என்று அரசியல் அறிந்தவர்கள் கூறினாலும், எம்ஜிஆரின் வளர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தேவைதான் என்றாலும் அவருக்கு கட்டுப்பட்டு இருக்க மு. கருணாநிதி இணங்கவில்லை. ஆதலால் அவரது வளர்ச்சியை தடுக்க அதே திரைப்படத்துறையில் தனது வாரிசை நுழைக்க முயன்றார். அது அவருக்கு கை கொடுக்கவில்லை என்றே சொல்ல வேண்டும். இந்த சூழலில்தான் அதிமுக உருவானது. எம்ஜிஆர் மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்று பெரும் வெற்றியை பெற்றாலும் அதன் பின் முத்துவும் அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையிலிருந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஒதுங்கியிருந்தார். கலைஞர் எம்ஜிஆருக்கு எதிராக எடுத்த அஸ்திரம் முத்து. அவரை கலைத்துறை வாரிசாக அறிவித்த கலைஞர் அவரது வெற்றி பயணத்தை பொறுத்து அரசியல் வாரிசாகவும் பிற்காலத்தில் கண்டிப்பாக அறிவித்திருப்பார். இச்சூழலில் முத்து சரிவர அவருக்கு ஒத்துழைப்பு தரவில்லை என்றோ, அவருடைய திரைப்படங்களும் அந்த அளவுக்கு பெரும் வெற்றியை எம்ஜிஆருக்கு ஈடு கொடுக்கும் வகையில் இல்லை என்றுமே சொல்ல வேண்டும். 1975 எம்ஜிஆரை தாக்கி இங்கேயும் மனிதர்கள் படத்தில் மிகவும் கீழ்த்தரமான பாடல் வரிகளை கொண்ட பாடல் வெளியிடப்பட்டது. இதையெல்லாம் மக்கள் மனதில் எம்ஜிஆரினுடைய புகழை குறைக்க இயலவில்லை. எம்ஜிஆர் மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்ற புரட்சி தலைவரானார். இவர் கலைஞரின் நண்பர் என்றாலும் திரைப்படத்துறையில் அவருடைய வெற்றியை, எம்ஜிஆருடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியவில்லை. அவர் மக்கள் மனதில் மக்கள் திலகமாகவும் புரட்சி தலைவராகவும் அரசியல் களத்திலும் மாபெரும் வெற்றியை 1977 பெற்று தந்தது. ஆனால் கலைஞரின் முயற்சி முத்து விஷயத்தில் செயல்படவே இல்லை. முத்து மொத்தம் 8 படங்களில் நடித்திருந்தாலும் பெரிய அளவு வெற்றியையும் மக்களிடம் தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியவில்லை. எம்ஜிஆர் போல் நடித்தார், எம்ஜிஆர் போல் பாடல் எல்லாம் இருந்தும் ஏனோ மக்கள் மனதில் அவர் இடம் பிடிக்க தவறிவிட்டாரே என்று சொல்ல வேண்டும். இது போன்ற செயல்பாடுகள் தான் எம்ஜிஆரை ஊக்கப்படுத்தி வளர்த்து விட்டது என்றே சொல்லலாம். ஏனென்றால் எம்ஜிஆருக்கு மக்களுக்கு இருக்கும் செல்வாக்கை கணிக்க தவறிவிட்டது திராவிட முன்னேற்றக் கழகம். அதன் பின் விளைவுதான் கிட்டத்தட்ட எம்ஜிஆர் உயிருடன் இருக்கும் வரை அவர் ஆட்சி அதிகாரத்திலிருந்து வெளியேற்ற முடியவில்லை. இது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சரிவு என்றாலும் இரு பெரும் நண்பர்களின் வாழ்க்கை வரலாறு ஒரு சரித்திரம். கலைஞரும் சாதாரண மனிதர் அல்ல. பல்வேறு சாதனைகளை திரைப்படத்துறையில் ஏற்படுத்தியவர், புதுமைகளை புகுத்தவர். அவருடைய எழுத்தாற்றல் எம்ஜிஆரை உயர்த்தியது என்றும் நாம் திரைப்படத்துறையில் கண்டிப்பாக சொல்லலாம். அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் எம்ஜிஆரும் அவரும் நண்பர்களாக பயணித்த இனிமையான காலங்களும் உண்டு. அப்படியாப்பட்ட காலகட்டத்தில் இது போன்ற ஒரு மாற்றம் அரசியல் ஏற்படும் என்பது யாரும் கணிக்கவில்லை என்றாலும் சில விஷயங்கள் காலத்தின் கட்டாயமாகும். எம்ஜிஆர், முத்து, கலைஞர், ஜெயலலிதா போன்றவர்கள் மறைந்துவிட்டாலும் அவர்களுடைய அரசியல் அதிரடி இன்னமும் இந்திய வரலாற்றில் பேசப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது.